மிஸ்டர் ஜானகிராமன் சண்டே அன்னைக்கு அவர் சாப்பிட்ட பரோட்டா பீட்சா இதனால அடுத்த நாள் அவருக்கு வர வேண்டியது வரல. அதனால வயிறு பயங்கரமான வலி எடுத்திருக்குது. இதனால இவர் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது, நான் நேற்று இதெல்லாமே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா விஷயம். இவருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்ச டாக்டர் உடனே ஒரு பவுல் எடுத்து அதுல டானிக் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஊத்துறாரு. அதுக்கப்புறமா ஜானகி கிட்ட கேட்கிறாரு, உங்க வீடு இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத. ஜானகிராமன் சொல்றாரு, இங்க இருந்து எனக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டாக்டர் அப்படின்றாரு. உடனே அந்த பவுல்ல இருந்து ஒரு 1/2 ஸ்பூன் டானிக் எடுத்து வெளியே வச்சிடறாரு. திரும்பவும் டாக்டர் ஜானகிராமன் கேட்கிறாரு, உங்க வீடு கிரவுண்ட் ஃப்ளோரா இல்ல மேல ஏதாவது ஃப்ளோர்ல இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. ஜானகிராமன் சொல்றாரு, என்னோட வீடு 3rd ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்ட்டு. திரும்பிக்கு அந்த பவுல்ல இருந்து ஒரு 1/2 ஸ்பூன் டானிக் எடுத்து வெளியே வச்சிடறாரு. மூணாவதா, இதுதான் லாஸ்ட் கேள்வி, உங்க வீட்டு வாசல்ல இருந்து உங்க டாய்லெட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் டாக்டர் கேட்கிறாரு. உடனே ஜானகிராமன் சொல்றாரு, ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும் டாக்டர் அப்படிங்கிறாரு. திரும்பிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் டானிக்க அதுல பவுல்ல இருந்து எடுத்து வெளியே வச்சிடறாரு டாக்டர். ஓகே மிஸ்டர் ஜானகி, நீங்க எனக்கான பில்லை கட்டிட்டு உடனே இந்த பவுல்ல இருக்க டானிக்க ஃபுல்லா குடிச்சிருங்க, வேற எங்கேயுமே நிக்காதீங்க, நேரா உங்க வீட்டோட டாய்லெட்டுக்கு போயிருங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. வீட்டுக்கு போன ஜானகிராமன் டாக்டருக்கு 1/2 hour கழிச்சு போன் பண்ணி, டாக்டர் யுவர் மெடிசன் வாஸ் சூப்பர், யுவர் மெடிசன் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி, யுவர் மெடிசன் வாஸ் அமேசிங், யுவர் மெடிசன் வாஸ் வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு ரொம்ப சோகமா ஆனா பயங்கர புகழ்ச்சியா பேசுறாரு. சூப்பர் ஜானகிராமன், நல்ல விஷயம் தானே, அதே எவ்வளவு சோகமா போன் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு டாக்டர் கேட்க, ஜானகிராமன் சொல்றாராம், டாக்டர் அங்க நீங்க வரதை கால்குலேட் பண்ணீங்க, ஃப்ளோரெல்லாம் கால்குலேட் பண்ணீங்க, ஆனா என்னோட டிராயரை ரிமூவ் பண்ற ஒரு 10 செகண்ட் விட்டுட்டீங்க டாக்டர், ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த டாக்டர் அந்த பேஷண்ட் கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாமே அவர் முன்னாடி ஏதோ ஒரு பேஷண்ட் கிட்ட மிஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இவர்கிட்ட மிஸ் பண்ணாம கேட்டிருக்கிறாரு. ஆனா அந்த 10 செகண்ட் அப்படிங்கிறது இவருக்கு இந்த இடத்துல நியூவா கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை இன் ஃபியூச்சர் வேற ஏதாவது பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவர் கண்டிப்பா அதை கேட்டிருப்பாரு. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேர் புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சின்னதா ஏதோ ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துகிட்டு அதை நம்ம பண்ணாமே விட்டுருவோம். தப்பு இருந்தா பரவாயில்ல, அதை அடுத்ததுல திருத்திக்கலாம் அப்படின்ற மனப்பக்குவத்தை கொண்டு வரணுன்றதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ.